மதுரை மேற்கு தொகுதியில் மாநகராட்சி வார்டு 2 கரசக்குளம் பகுதியில் இங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதல்ல எங்களுடைய நிதியிலிருந்து தான் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த பகுதி மக்களுக்காக அருகாமையில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் வாழ்கிறாங்க. இந்த கரசக்குளம் இந்த பகுதியில் இருக்கவங்க, விளாங்குடி பகுதியில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில் பாப்பாக்குடி, இந்த பகுதியில் இருக்க பழைய விளாங்குடி, இந்த கணேசபுரம், அப்புறம் என்ன காலனி, எல்ஓசி சொக்கநாதபுரம், இங்கே காலனி விசாலாட்சி காலனி, அப்புறம் ஐஓசி காலனி போன்ற பகுதியில் வாழ்கிற மக்கள் இதை பயன்படுத்தி வர்றாங்க. அதிகமான பயனாளிகள் இங்கே வர்றாங்க, நோயாளிகள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர்றாங்க. அதனால் நம்முடைய கவுன்சிலர் பகுதி செயலாளர் சித்தன் அவர்களும் இங்கே இருக்க எங்கள் வார்டு செயலாளர் விஜயகுமாரும் அவருடைய துணைவியார் கௌசல்யாவும் முன்னாள் மேயர் திரவியம் இந்த பகுதியில் தான் இருக்கார். அதே மாதிரி எங்கள் வார்டு நிர்வாகிகள், கழக செயலாளர், வட்டச் செயலாளர்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எனக்கு கூடுதலாக 15 லட்சம் ரூபாயில் அருகாமையில் இந்த மாதிரி இடம் இல்லாதனால இந்த கட்டடத்து மேலேயே ஒரு கட்டடம் கட்டுறோம். பிடபிள்யூடி தான் இதை விட்டுருக்கு. பிடபிள்யூடி தான் ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொடுக்கணும். ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொடுத்து அவங்க தான் கட்டுறாங்க, அவங்க தான் டெண்டர் விட்டுருக்காங்க. மாநகராட்சி தகவல் கொடுக்காம விட்டுட்டாங்க. அதுதான் ஒரு குறைபாடு. இப்போ கூட கமிஷனர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், உறுதியாக அதை நாங்களே பெற்று வாங்கிக்கிறோம் சார், எங்களுடைய நன்மைக்கு தானே செய்கிறீங்க, கூடுதல் கட்டடம் கட்டி கொடுக்குறீங்க, அதனால் நாங்கள் கட்டி கொடுத்துறோம் சார், வாங்கிடுறோம் சார். என்ஓசி வாங்கின பிறகு அந்த கான்ட்ராக்டை கட்டடம் கட்ட சொல்லலான்னு இருக்காங்க. அந்த பணி இன்னைக்கு தொடங்கி வைப்பதில் நானும் என்னுடைய துணைவியாரும் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுறோம். ஏன்னா இந்த பகுதி மக்கள் தான் ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்ச அந்த செல்லூர் ராஜை உலகறிய செய்ய என் அம்மாவுடைய வேண்டுகோளுக்கிணங்க எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி 3 தடவை அழகு பார்த்த இந்த பகுதி மக்கள், வாக்களித்த மக்கள், அவர்களுக்கு தொடர்ந்து என்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறேன். இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த 2வது வார்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12, 13 15 லட்சம் ரூபாயில் புதிய பாலம், பாண்டிய நகரில் ஒரு புதிய பாலம் அமைத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி போர்வெல் 5 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கேன். திருமால் நகரில் புதிய போர்வெல் 5 லட்சம் ரூபாயில், கரசக்குளம் ஆர்ஓ வாட்டர் எல்லாம் பிளான்ட் ஒன்று 10 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் 20வது வார்டு காமாட்சி நகர் 5வது தெருவில் ஞாவலை கடை 10 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கேன். 22, 23 20வது வார்டில் சொக்கநாதர் 1வது தெருவில் நாடக மேடை கட்டி கொடுத்துருக்கேன் 12 லட்சம் ரூபாயில். அதே மாதிரி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக 5 லட்ச ரூபா செலவில் 20வது வார்டில் போர்வெல் அமைத்து கொடுத்துருக்கோம். கார்ல் மார்க்ஸ் நகரில் அங்கன்வாடி மையம் 12 லட்சம் ரூபாயிலும், கார்ல் மார்க்ஸ் நகர் நியாய விலைக்கடை 10 லட்சம் ரூபாயிலும், காமாட்சி நகரில் உள்ள பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு போர்வெல் 5 லட்சம் ரூபாயிலும் கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சொக்கநாதபுரத்தில் 12 லட்சம் ரூபாயில் கலையரங்கு அமைத்து கொடுத்துருக்கோம். இந்த விளாங்குடி பகுதியில் 5 லட்சம் ரூபாயில் போர்வெல் அமைத்து கொடுத்துருக்கோம். வார்டு 2 இந்த வார்டில் கரசக்குளம் கண்மாய்க்கரை மறுகால் வாய்க்கால் குறுக்கே புதிய பாலம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பறவை அங்கிட்டு இருக்க தண்ணி பூரா இங்கே வந்தோன்னா இந்த பாண்டிய நகர் எல்லாமே மூழ்கிடும். அதுக்காக அது பாலம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு 25 லட்சம் ரூபாயில் என்னுடைய நிதியில் 25 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கேன். ரயில் நகரில் அங்கன்வாடி மையம் 12 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துருக்கோம். சொக்கலிங்க நகரில் புதிதாக சமுதாய கூடம் 36 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம். நிர்வாக அனுமதி கோரி பல மாதங்களாக நிலையிலும் இந்த கரசக்குளம் கண்மாயை குறுக்கே பாலம் அமைக்கிறது இந்த பணி இன்ன வரைக்கும் 5 மாதம் ஆயிடுச்சு. டெண்டர் விட்டோம்.
இன்னும் அந்த பக்கத்தில் இருக்கிற உயர்மட்ட தொட்டியை இடித்து கொடுக்காதனால அந்த பணி தாமதமாக இருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஆக இந்த பகுதியில் மட்டும் 6 அங்கன்வாடி மையம் அமைத்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 25 ரூபா மதிப்புள்ள சமுதாய கூடம் கட்டி கொடுத்துறோம். பல்வேறு பணிகளை என்னுடைய இந்த சட்டமன்ற பணிகளையும் அமைச்சராக இருக்கும்போதும் இந்த பகுதி மக்களுக்காக செஞ்சிருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கூடநகர் விளாங்குடி பகுதியில் 247 கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து இங்கே வந்து ஏற்கனவே பாதாள சாக்கடை இல்லை. இதை ஒட்டி தான் இப்போ நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் மணிவரித்துறை அமைச்சருடைய பகுதிக்கும் அந்த பகுதி தான் அதிகமான வார்டுகள் பயன்படுகிறது. இங்கே பாதாள சாக்கடை அமைத்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே குடிநீர் பற்றாக்குறை இருந்துச்சு. எனவே அன்னைக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லி காவிரி கூட்டு குடிநீர் திட்ட இணைப்பில் இந்த பகுதி மக்களுக்கும் கூட்டு குடிநீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்து பெற்று வருகிறார்கள். இனி வர்ற காலத்தில் 24 மணி நேரம் தங்கு தடையின்றி இவங்களுக்கு முல்லை பெரியார் அணையிலிருந்து 24 மணி நேரம் குடிநீர் 50 ஆண்டுகளுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு குடிநீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு என்பதை பெருமையோடு தெரிவிக்கிறேன். எங்களுடைய பணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் இந்த மேற்கு தொகுதியை முடிந்த அளவுக்கு தண்ணீர் பெறுகிற தொகுதியாக மாற்றுவதில் கவனம் செலுத்தியிருக்கேன். பொதுவாக என்னுடைய தொகுதியில் தடுப்பணை கட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது மூலமாக இன்னைக்கு டிவிஎஸ் நகர், எல்லிஸ் நகர், அதே மாதிரி விளாங்குடை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொக்கநாதபுரம், பழங்கானத்தான் அந்த ஏரியா பூராமே நிலத்தண்ணி நேரி கூடியிருக்கு. மாடக்குளம் கண்மாய் நிறைந்திருக்கு. அது மட்டும் நிலையூர் கண்மாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே எங்களுடைய இந்த தடுப்பணையின் மூலமாக தண்ணி தேக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த பகுதி எல்லாமே தாராப்பட்டியிலிருந்து அத்தனை கம்மாய்களும் நிரப்பப்படுகிறது. அதே மாதிரி இந்த பகுதியிலும் தூர்வாரி இருக்கும். இந்த நம்முடைய கோயில் பாப்பாவுடைய கம்மாய் தூர்வாரி இருக்கும். எல்லா பகுதியிலும் கம்மாய் எங்கள் காலத்தில் தூர்வாரப்பட்டது. பெரும்பகுதி மழை பெஞ்சுன்னா இந்த பக்கம் பூராமே மழை நீர் அடித்து இங்கேருந்தால் பாதிப்பு மக்களுக்கு ஏற்படும். கூடல் நகரில் அது சாந்தி நகர் பகுதியில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அவங்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு விடிகாலம் அந்த வாய்க்கால்லாம் தூர் வர்றதுனால நேரடியாக போய் மீனாம்பலம் கம்மாயில் போய் சேர்ந்துடும். அங்கே சர்ப்ரஸ் வாட்டர் தான் வைகை ஆற்றுக்கு போகுது. அதான் பந்தலக்குடி வாய்க்கால் வழி போகுது. நாங்கள் இருக்கும்போது இந்த பந்தலக்குடி வாய்க்கால் சீரமைக்கப்பட்டோம். இப்போ முதலமைச்சர் வந்தார், நடைபயணமாக வந்தார் மதுரைக்கு. உங்களுக்கு தெரியும் அது என்ன ரோட் ஷோன்னு அதுக்கு ஒரு ஷோவை வச்சுருக்காங்க. அவங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஷோ தான் நடத்துவாங்க. அது ரோட் ஷோவில் வந்து 25 கிலோமீட்டரு அங்கே வரும்போது அவர் கண்ணில் படக்கூடாது என்பதற்காகவே ஏறத்தாழ 2-3 கிலோமீட்டருக்கு அந்த அலங்கார துணிகள் கட்டி மறைச்சிருந்தாங்க. அப்புறம் நான் என்னுடைய வலைதளத்தில் போட்டு இதெல்லாம் நியாயமானு கேட்டிருந்தேன். அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அந்த போர்டையும் மறைச்சி கட்டினதுனால அவங்க போராட்டம் பண்ணதுனால அந்த இடத்துல கிழிச்சாங்க, அந்த இடத்துல கலட்டினாங்க. அப்புறம் உடனே எல்லாத்தையும் கலட்ட சொல்லி முதலமைச்சர் தெரிஞ்சா அல்லது உளவுத்துறை தெரிஞ்சு அந்த துறையை கலட்டு முதலமைச்சரே இறங்கி அதை பார்த்து அதுக்கு 86 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போன தடவை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு, அப்பவும் சொன்னோம், செய்யலை. இப்போ இன்னும் நாங்கள் அந்த வாய்க்கால் வர்ற கழிவு நீரை வந்து சுத்திகரித்து மறுசுழற்சி மூலமாக அதை பயன்பாட்டுக்கும் அதே மாதிரி ஆற்றுல அதை கழிவு நீர் கலக்காத அளவுக்கும் செஞ்சுருந்தோம். எங்கள் காலத்தில் 2.25 கோடியில் திட்டம் வகுத்து அதுக்கான மிஷின் எல்லாம் இறக்கி வச்சோம். அதை இவங்க பாலம் கட்டுறோம்னு சொல்லி அதை அப்புறப்படுத்துகிறாங்க. திரும்ப அது இயங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இயங்குனா நல்லது. இந்த 86 கோடியில் முதலமைச்சர் சொன்ன மாதிரி 86 கோடியில் அது தடுப்பு சுவர் கட்டி இந்த வாய்க்கால் தூரிவாரி அந்த பகுதி செல்லூர் மக்களுக்கு விடிவு காலம் ஏற்பட்டால் நல்லது. அதுவும் பந்தலக்குடி மக்களுக்கும் கோரிப்பாளையம் மக்களுக்கும் விடிவு காலம் ஏற்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான பணியில் நம்ம அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க. குறைந்த காலம்தான் இருக்குது. நம்ம வணிகவரித்துறை அமைச்சரும் எங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் ஈடுபடணும்னு நான் கேட்டுக்கிறேன். 2026ல அதிமுக ஆட்சிக்கு வந்தா யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதுக்கு சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல குடநூல் போட்டு உத்தரவு பிறப்பித்த அதிகாரியுடைய யார் அந்த சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி கொடநாடு கொலை வழக்குல
கொலை செஞ்சது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு சார். அதை பத்தி எங்க ஆட்சி காலத்துல எங்க முதலமைச்சர் முறையாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ என்கொயரி விட்டது. பொள்ளாச்சி சம்பவம் ஆனது, அதுவும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி விமர்சனம் வர்றதெல்லாம் உடனடியாக சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டார். ஆனால் இந்த அரசாங்கம் உத்தரவே விடுறது இல்லை. யார் எந்த சார்ன்ற எங்கள் இதிலே கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்கள் இதுலாம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க தான் மறைக்கிறாங்க. அதைத்தான் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், யார் யார் உண்மையான குற்றவாளி என்பதை உறுதியாக கண்டுபிடிச்சு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. முருகன் மாநாடு நீதிமன்றம் வர போய் இப்ப நடக்குது. முருகன் மாநாடுக்கு உங்களுக்கு அழைப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நடத்துற மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசமா நீங்க பாருங்க? தெரியல, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்டது எங்களுக்கு தெரியாது. சார் அவங்க திமுக மாநாடு, அந்த முருகன் மாநாடு வந்து திமுக நடத்தின மாநாடு, கட்சி மாநாடு மட்டும் நடத்தினாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து இந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்ககிட்ட நடத்துறவங்ககிட்ட அமைப்பாளர்கிட்ட தான் கேட்கும். எங்களுக்கு அழைப்பு கொடுத்தா அழைப்பு தான், நீங்க கலந்துக்கிறதான்னு எங்க பொதுச் செயலாளர் சொன்னா கலந்துக்கிறோம், இல்லைன்னா அது மற்றதுக்கு போங்க. இது எதுக்கு இதுல போயிட்டு இப்ப நம்ம ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இந்த இப்ப இந்த 24 மணி நேரம் குடிநீர் கொடுக்கறது, 2 அமைச்சர் வந்து ரோடுக்கு போய் பூமி பூஜை போடுறாங்க வைக்கிறாங்க. அது ஒருத்தர் சைலண்ட் ஆயிட்டாரு. யார் சைலண்ட் ஆயிட்டாரு? ஒருத்தர் சைலண்ட் ஆயிட்டாரு. மதுரையில 2 அமைச்சர், ஒருத்தர் சைலண்ட் ஆயிட்டாரு. ஒரு அமைச்சர் மட்டும் அங்கங்க போய் ரோடு போய் பூமி பூஜை. அந்த ரோடுக்கு அதை கவனம் செலுத்துறவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு வந்து கட்டப்பட்டு இன்னும் திறக்கப்படாம இருக்க அந்த வணிக வளாகத்தை திறக்கிறதுக்கு ஏன் இந்த அமைச்சர் முயற்சி பண்ண மாட்டேன்றாரு? இது ஏன் செய்ய மாட்டேன்றாரு நான் கேட்குறேன். அதே மாதிரி நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஸ்மார்ட் சிட்டி பணியை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப குறைபாடெல்லாம் சொன்னார். இப்போ அந்த பணியில் இன்னும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த பணியை நிறைவேற்றலையே. சரி, இவருடைய தொகுதியில் இருக்க இந்த மல்டி கார் பார்க்கிங், வாகன நிறுத்தம், அதை திறக்கிறதுக்கு ஏன் 2 அமைச்சரும் உதவி பண்ண மாட்டேன்றாங்க? அப்படி செஞ்சால் அந்த பெரியார் பேருந்து நிலையத்துக்கு வர்றவங்களும் சரி, நம்ம ரயில் நிலையத்துக்கு வர்ற பயனாளிகளும் சரி, அல்லது பயனாளிகள் அந்த கார்களை 2 வீலரை நிப்பாட்டலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் வசதியாக இருக்கும், வாகனம் நிறுத்திட்டு அங்கேருந்து போகலாம். ஏன் அதை செய்ய மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஆத்தோரத்தில் இருக்க விரைவுச்சாலை, மதுரையில் பார்த்தா இது சுற்றுலா நகரம், மதுரை சுற்றுலா நகரம். இந்த சுற்றுலா நகரத்துக்கு வர்ற மக்கள் மதுரைக்குள்ள அந்த இருக்கிற நெரிசலை பார்த்துட்டு ஒரு முறைக்கு மறுமுறை வரமாட்டேன்றாங்க. அதை நீக்கிறதுக்கு எங்கள் காலத்தில் போடப்பட்ட அந்த வைகாட்டில் 20 சாலையும் அது முடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறாங்க? இன்னும் குருவிக்காரன் சிலையிருந்து அண்ணா மேப்பாலம் வரைக்கும் இருக்கிற அந்த வடக்கு பகுதி இன்னும் முடிக்கல. தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம், நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் தொகுதி தான். அந்த மங்கைக்கரசி ஸ்கூலை ஒட்டி பார்த்தீங்கன்னா அது முடிவிடாமல் இருக்குது. ஏன் இவ்வளோ காலதாமதப்படுத்துகிறாங்க? எதுலேயும் இதில் கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க. அதை கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் 2023 முடிக்கணும். இப்போ அவதியாக இவங்க ரோடு போடுறாங்க, ஒரு பக்கம் இதாகிட்டு இருக்குன்றாங்க, லீக்கேஜ் ஆகுதுன்றாங்க, குழாய் பதிப்பதில் சரியில்லை, ரோடு போடுறது அப்படியே ரோடு வந்து தரமற்ற சாலையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க தரமற்ற சாலையை போட்டுட்டு போகிறாங்க. அதை சாலை தரமானதாக இருக்கணும், பார்த்து அவங்க கவனம் அது கொஞ்சம் அமைச்சர்கள் வந்து கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி அரசு மதுரையில் இருக்கிற ஏற்கனவே டைட்டில் பார்க்கு சொன்னாங்க. டைட்டில் பார்க்குடைய அமைச்சராக இருக்கிற நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் அறிவிப்போடு இருக்கு, ஏன் அதை கொண்டு வரல? அதெல்லாம் செய்யலாம்ல, ஏன் அமைச்சர்கள் செய்ய மறுக்கிறாங்க? இதையெல்லாம் கொஞ்சம் அமைச்சர்கள் விரைவுபடுத்தணும். மதுரைக்கான உண்மையானது இதெல்லாம் அந்த அண்ணா மேப்பாலம், இப்போ ஆவின் மேப்பாலமாகட்டும், இங்கே இருக்க கோரிப்பாளையம் மேப்பாலமாகட்டும், இதெல்லாம் அம்மா காலத்திலே அறிவித்தது, 2012 அறிவிக்கப்பட்டது. அப்புறம் போட்டு எங்கள் காலத்தில் எங்கள் முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியார் வந்து 160-180 கோடி வரைக்கும் ஒதுக்குனார். வழக்கில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு மாட்டேன்னாரு. அப்புறம் அது சமாதானம் பேசினாங்க. அப்புறம் இவங்க வந்தாங்க, அப்போவே பூமி பூஜை போட்டு நேரம் அந்த பாலம் வேலை நடந்திருக்கலாம். ஆமை மாதிரி
ஆமை கூடுற மாதிரி வேலை நடக்குது. அந்த பணியெல்லாம் விரைவுபடுத்தி இன்னைக்கு போக்குவரத்தில் நெரிசல் அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் பணிகளை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். சார், திருமாவளவன் சாரும் வைத்தியசெல்வன் சாரும் சந்திச்சிருக்காங்க. எதுவும் கூட்டணியில மாற்றங்கள் அந்த மாதிரியான வாய்ப்பு அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு இதெல்லாம் நம்ம அரசியல் பண்பாடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே போகும்போது பார்த்துருப்பாங்க, வச்சுருப்பாங்க, வணக்கம் சொல்லுவோம். அதெல்லாம் இயற்கை தான். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. திமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஒரு வருஷம் தேர்தல் வர யாருங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னா? அங்க ஸ்ட்ராங்குன்னு நாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. ஏன் அதை தான் சொல்றாங்க? நீங்க எல்லா செல்வாக்கு இருக்கு, முதலமைச்சருக்கு செல்வாக்கு இருக்கு. சாலையில போனா லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, ரோட்ல போனா லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. எங்க போனாலும் நம்ம உதயநிதி போனாரு, அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போனாலும் கூட்டம் கூடுது. இப்ப இருக்கோ ஏன் எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு ஏதோ தன் பயம் இருக்கிறதுனால என்னதான் கூட்டணி இருந்தாலும் என்னதான் கூட்டத்தை காட்டணும், மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் வாக்களித்தான் முடியும். எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, எங்க தலைவர் அதை தான் சொல்லுவாரு, இப்ப எடப்பாடியார் அதை தான் சொல்றாரு. மக்கள் தானப்பா எஜமானர்கள். யார் வந்தான்னா நம்ம அம்மா தலைவர் சொன்ன மாதிரி நம்ம பணியை நாங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் எங்க பொதுச் செயலாளர் சொல்ற பணியை தான் இப்ப கட்சி பணியை செஞ்சுக்கலாம். எடப்பாடி தலைமையில தானே சார் உறுதியா கூட்டணி அமையும். எங்க நாங்க சொல்லிட்டோம். எங்க எடப்பாடி இதெல்லாம் இவர் விட்டாளர் ஏப்பா, இதுதான் என்ன பாத்தீங்களா? இவர் மட்டும் தனியாக்கு எல்லாம் ஒண்ணுதான். எங்க அமித்ஷாவே சொல்லிட்டாரு, இப்ப நயனா நாகேந்திரன் சொல்லிட்டு எங்க தலைமையில தான் ஆட்சி. அதை பற்றி கேட்கறோம்னா எங்க எடப்பாடியிட விரைவா கேளுங்க, விரிவா கேளுங்க. வர்றாரு போயிருச்சு, எங்க மக்கள் சந்திக்க மக்கள் பயணம் வர்றாரு. மக்களை பார்க்க வரும்போது நீங்க கேளுங்க. விஜய் கூட்டணிக்கு உங்க கூட்டணிக்கு வராது உங்களுக்கு எப்பா யாரு கூட்டணிக்கு? நாங்க மக்கள் தான் இப்ப கூட்டணி. மக்களோட கூட்டணி தான் நம்ம வச்சிருக்கோம். மக்கள் இருக்காரு, அவர் வரதுக்கு அவரு அதெல்லாம் தேர்தல் காலத்துல நெருக்க வட்டத்துல தான் சொல்ல முடியும். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க, கூட்டணி மற்ற சம்பந்தமா எது கேட்டாலும் அவர்கிட்ட கேளுங்க. மதுரையை பத்தி ஏதாச்சும் வளர்ச்சி பண்ணி ஏதாச்சும் நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்குகள் அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்கீங்க சார். அந்த இடங்களை நோக்கி குறிப்பிட்டு சோலையிலபுரம், திடீர்னு அந்த மாதிரி இடங்களை நோக்கி அமைச்சர் மூர்த்தி பயணிக்கிறாரு. நிறைய நலத்திட்ட உதவிகள் அப்படின்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எல்லாரும் கொடுக்குறாங்க. நமக்கு பின்னடைவா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காரு. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. நாங்க மக்களை தான் நம்புறோம். எது கொடுத்தாலும் அவங்க வீடு பாக்கெட்ல இருந்தா கொடுக்குறாங்க. அவங்க பாக்கெட்ல இருந்தா கொடுங்க. ஏதோ சம்பாதிச்சிருக்க வச்சிருக்கங்க மனுஷங்க கொடுக்குறாங்க. ஏதோ கொஞ்சோண்டு அப்படியே என்னமோ சொல்லுவாங்கன்னா பாக்கியாளுக்கு அடைக்கிற புல்லுக்கு நறுக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஏதோ அதாச்சும் செய்கிறாங்க. இது வரைக்கும் செய்யலை. அது மேற்கு தொகுதி மக்களுக்கு அதாச்சும் பயனடையுது. அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. ஆக நம்ம அமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கறது இன்னும் நிறையா கொடுங்க. சின்ன கேரியராக இருக்குன்றாங்க, பெரிய கேரியராக கொடுங்க. நீங்கள் வச்சிருக்க துறைக்கு நீங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் முதலமைச்சருடைய இதுதான் சொல்லியிருக்காரு. பெரிய கேரியராக கொடுங்க, பெரிய இது கொடுங்க. என்ன குக்கரா? அது என்னங்க? ஆறாம் இருக்குமே, அது என்ன? ஹாட் பாக்ஸ் கொடுங்க. நாங்கள் எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் என்னென்ன கொடுக்க சொல்லுவோம். இதெல்லாம் கொடுங்க. எங்கள் மக்களுக்கு பூரா வறுமை கோட்டில் இருக்காங்க. அதுவும் ஜெயந்திபுரம் மக்கள்லாம் பார்த்தா அப்பள கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க. அமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க, நிறைய கொடுக்க சொல்றாரு. சின்ன கேரியரா இருக்கான், கேரியர் பெருசா கேரியர் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அதை இந்த இப்பெல்லாம் 200 தான் கொடுத்தாராம். அது வேற வருத்தப்படுறாங்க மக்கள். 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டாங்க முதலமைச்சர்களுக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலா பணம் கொடுக்க சொல்லுங்க. இனிமேல் இன்னொரு தடவை வருவார் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ ரொம்பலாம் ஒரு கொஞ்சம் கூடுதலா கொடுக்க சொல்லுங்க.